வணக்கம் சார். வணக்கம் மேடம். பங்குச்சந்தை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள்ல இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ ரீசெண்ட் டைமா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. குறிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஆனா ஜிஎஸ்டி நியூஸ்க்கு அப்புறமா பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறதா சினாரியோவா இருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட்டோட இன்டர்பிரிட்டேஷன் என்னவா இருக்கு சார்? மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ஸ் டெக்னிக்கல் பிளே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இன்னைக்கு நல்ல க்ளோஸ் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து இந்த வீக்லி செட்டில்மெண்ட் இந்த எஃப்என்டோ வந்து தேர்ஸ்டே இருந்தது, இப்போ டியூஸ்டே ஆக்கிட்டாங்க. இது ஒரு டிஸ்ட்ரப்ஷன் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால் அந்த டே அன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு அந்த எப்பவுமே அந்த டே அந்த ப்ரீவியஸ் டே எப்பவுமே ஒரு மாதிரி அன்செட்டில்டாக இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டில் 245 நல்ல புல்லிஷாக இருந்தது. ½ அன் ஹவரில் 70 பாயிண்ட்ஸ் அது கீழே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸு இவங்களாம் இருக்காங்க, அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, நல்லா ஆப்ஷன் நல்லா மேலே எடுத்து போய் ரைட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இது நடக்கும், அது ரிலேட்டட் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்து கீழே வந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அதுக்கு இதே மாதிரி ஆச்சு. மார்க்கெட் மேலே இருந்தது, லாஸ்ட் ½ அன் ஹவர் ஃபுல்லாக கீழே வந்துச்சு. ஸோ இந்த மண்டே டியூஸ்டே வந்து நம்ம இனிமேல் கணக்கில் எடுத்துக்க முடியாது. நான் ஜென்ரலாகவே வந்து செட்டில்மெண்ட் டே அன்றைக்கி நான் டெக்னிக்கல் வந்து கணக்கை சரியாக எடுத்துக்க மாட்டேன். பெரிய லெவலில் பார்க்க தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டெக்னிக்கல் சீனிங் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒன்று க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். 21 டே மூவிங் ஆவரேஜ் வீக்லி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஏன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணி திருப்பி மேலே க்ளோஸ் பண்ணி இந்த ஒரு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெண்ட் சேஞ்ச் புல்லிஷ். ஓகே, 21 டே டெய்லி 24/7/23 இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 868. ஸோ 24,868. ஸோ அதனால் அதுவும் புல்லிஷ். 50 டே மூவிங்க 24,932. ஸோ 24,932க்கு மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 2-3 டேஸில் மார்க்கெட் புல்லிஷ் தான். ஓகே, மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணுன்னாக்கா, நம்ம மெயினாக இந்த இப்போ அக்டோபர் வருது, அக்டோபர் ரிசல்ட் மார்க்கெட் எங்கே இருந்தாலும் சரி அக்டோபரில் புல்லிஷ் ஆகிடும். நான் ஓகே அக்டோபரில் புல்லிஷ் பண்ணேன். ஏன்னா ரிசல்ட் வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும். ஜூலையில் பேரிஷாக இருந்தது ஃபஸ்ட்டு 10 days, ஃபுல் ஸ்டோரி ஓவர். ஓகே, பட் இந்த லாஸ்ட் 2-3 வீக் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கா, கொஞ்சம் ஹையர் ஆகி மாதிரி இருக்குது, கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு 2 வீக்ஸ் நம்ம சஸ்டெயின் பண்ணிட்டோம்னாக்கா, ஒரு 25,000 மேலே போய் நேரம் நின்றுட்டோம்னா மந்த் க்ளோசிங்கில் அக்டோபரில் ஒரு பெரிய ரேலி இருக்குது. பெரிய ரேலிக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்காக ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டு ஒரு ஃபிபனாச்சி பேஸ்டு டார்கெட் என்ன சொல்லுதுனாக்கா 28,000 காட்டுது. பட் ஆனால் எப்போவும் தெரியாது. ஸோ அதனால் வந்து அக்டோபரில் ஒரு பெரிய ரேலி இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அக்டோபர் ரிசல்ட் மந்த்து ஒரு ரேலியும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம இந்த குவார்ட்டர் பார்க்கும்போது ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது செப்டம்பர் 22 தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவங்கள பொருட்கள்லாம் வாங்காமல் ஹோல்ட் பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் எப்படி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 கொரோனாவில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இப்போ ஜனவரி கொரோனா வரதுக்கு முந்தைய ஜனவரி பார்த்தா 10,000 கார் விற்றுதுனாக்கா அடுத்த ஜனவரி 1000 கார் கூட விற்கலையே. இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் வந்துடுச்சு இல்லை. ஸோ நம்ம வந்து எல்லாமே டைரக்ட்லி நாட் ரிலேட்டட் டு நம்பர்ஸ், சென்டிமெண்ட்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் ஆவரேஜஸ் எல்லாமே வில் ப்ளே அவுட். இப்போ இந்த இப்போ 22 வந்திருந்தாலும் இப்போ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராங்காக சொல்லனாக்கா ஒரு சில பொருளில் நான் 28 to 18 எதிர்பார்க்கவே இல்லை. நான் 28 to 18 இஸ் அ வெரி மேஜர் ஷிஃப்ட். எஸ்பெஷலி இந்த 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்க்கு வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட்டு. இது வந்து மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ திங்க் ஒரு கரெக்ட் ப்ரைஸ்க்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா there are a lot of personal utility stuff, AS12. என்னை பொறுத்தவரைக்கும் மை பர்சனல் வியூ, ஒரு காமன் மேன் யூஸ் பண்ணுற பொருளுக்கெல்லாம் 5% மேலே இருக்கக்கூடாது. 5% சின்ன பொருள்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் 18 இருந்தால் அது ரொம்ப அபரேஷன் அது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேஸ்கேடிங் எஃபெக்ட். இப்போ ப்ரைஸ் குறைச்சிருக்க டிமாண்ட் வில் கோ அப். there is எக்கனாமிக்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது, இது கால் லஃபார் கர்வ்னு ஒன்று இருக்குது. லஃபார் கர்வ் என்ன சொல்கிறாருன்னா அந்த எக்கனாமிஸ்ட்டு, ஒரு பொருளோட இந்த பொருளோட டேக்ஸ் 0ன்னு வச்சுக்கிங்களேன், இந்த டேக்ஸ் ரைஸ் பண்ணாக்கா, இந்த 0 இருக்கிற டேக்ஸ் ரைஸ் பண்ணாக்கா கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க 5, 8, 10, 18, 20, ஒரு 2க்கு மேலே இட் பிளாட்டோ இட் டவுன். அப்புறம் இந்த குட்ஸை வந்து அடி வாங்கும், இதெல்லாம் ஒன்றுமே யூஸ் இருக்காது. ஸோ கீழே விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இன்கம் டேக்ஸை ரைஸ் பண்ணாக்கா அதிகம் கலெக்ட் பண்ணான்றது கிடையாது. ஆப்டிமம் லெவலில் இருந்தால் தான் பீப்புள் வில் கம்ப்ளை.
இப்போ ஸ்டாக்ஸ் கம்மியாக இருந்தாக்கா பீப்புள் கம்ப்ளை ஆட்டோமேட்டிக்லி. இப்போ 18% இருக்கிற இடத்துல 5%னாக்கா பீப்புள் பே 5%. ஸோ அப்போது வந்து லாட் ஆஃப் மணி வில் கம் இன்டு தி சிஸ்டம். இல்லை மணி கோஸ் டு பேரல் சிஸ்டம். ஸோ அதனால் இது இப்போ இல் கம் இன்டு ப்ளே. ஸோ இம்மீடியட்லி ஒரு காரெல்லாம் விலை 1 லட்சம் குறைச்சதுனால மல்டிப்ளையர் எஃபெக்ட் குறையும். பட் இட் கெட் ஆப்செட் பை த டிமாண்ட். முன்ன 100 பேர் கார் வாங்கினாங்கனாக்கா இப்போ 120 பேர் வாங்குவாங்க கார். ரெண்டாவது என்ன ஆகும்னாக்கா இப்போ வந்து 10 lakh கார் வாங்கலன்னு பட்ஜெட் பண்ணி வச்சுருந்தவங்களாம் தில் கோ ஃபார் ஹையர் எண்ட். ஓகே, ஸோ அதில் 20% மேலே போகும், ஹையர் எண்டில் ஒரு 10% போகும். ஸோ அதனால் இதனுடைய எஃபெக்ட் வந்து எப்போ தெரியும், இனிஷியலி ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறையலாம். பட் இதனுடைய எஃபெக்ட் எப்போ தெரியும்னாக்கா ஜனவரிலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது ஒரு இட்ஸ் வெரி குட் சைன். என்ன பட் ஆனால் ஐம் டாக்கிங் ஸ்பெசிஃபிக்லி டு கார்ஸ் அண்ட் 2-wheelers. மற்றது வந்து நான் பெரிய பட் ஓகே இன்சூரன்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க. இட்ஸ் வெல்கம் மூவ். ஏன்னா இப்போ இதுதான் இது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் தான் ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு பயங்கர அபரேஷன். அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். பட் ஜென்ரலி நவ் இட் இஸ் அது எப்படின்னாக்கா அட்ஜஸ்டட். அதனால் இட்ஸ் நவ் த ஸ்ட்ரக்சர் லுக்ஸ் குட். அக்டோபரில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? இல்லை டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து அப்பு காட்டுது. ஓகே, அதான் சொல்கிறேன் 25,000 இஸ் ரவுண்ட் நம்பர். 25,000 50,000. பட் ஆல்ரெடி 25,000 கடந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி கீழே. அதான் சொல்கிறேன் 25,000ன்றது ஒரு மைல் ஸ்டோன். ஒருத்தர் 60th இயர் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி 25,000 இஸ் மைல் ஸ்டோன் ஃபார் தி இண்டெக்ஸ். 25,000 இந்த மாதிரி ஆட்டம் காட்டும், 50,000 ஆட்டம் காட்டும். ஓகே, 75,000 ஆட்டம் காட்டும். ஸோ இது மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் அப்போ அந்த 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 ஆட்டம் தான் நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதுக்கு அர்த்தமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் ஒரு 2000 பாயிண்ட் ரேலி ஃபட்னு வந்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய ரேலி வரும். ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஏன்னா இட் இஸ் கன்சல்டேட்டிங் இந்த ரேஞ்ச். அந்த 24,440 ரேஞ்சில் 4 or 5 டைம்ஸ் டச் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஆகும்போது பிரேக் ஆச்சுன்னா வர்டிகல் ரைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பிரேக் அவுட் பாசிபிலிட்டி இஸ் வெரி ஹை. அடுத்தது கோல்டு மார்க்கெட். ஸோ எப்பயுமே நம்ம கோல்டு மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கோல்டு வந்து ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் கோல்டு வந்து ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி 10,000 கிராஸ் பண்ணி ஸோ எல்லாரோட அட்டென்ஷன் இப்போ கோல்டு மேலே தான் இருக்குது. கோல்டு மார்க்கெட் இப்போ எப்படி போகும்? கோல்டு வந்து சார்ட்டில் எப்படி இருந்தது, இப்போ இங்கே ஏறி உட்காந்துச்சு. ஓகே, இங்கே ஏறி உட்காந்துருக்கு. ஓகே, ஏன் தெரியுங்களா? வாரெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுங்களா? USD INR 84 rupees இருந்து 88 rupees போயிடுச்சு. ஸோ ரா மெட்டீரியல் இம்போர்ட்டட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வாஸ் at $84. Now it is $88. So landed cost has gone up by 5%. Obviously gold price will go up. So இப்போ other things remaining constant. நம்ம வந்து ஒரு 3-4 months பேக் சொல்லியிருந்தோம் economy is looking stronger, rupee will get stronger around 88 சொன்னோம். நம்ம அந்த இண்டிகேஷன்ஸ் ரிசல்ட் தெரிஞ்சது, சார்ட்லேருந்து தெரிஞ்சது. பட் இப்போ இங்கேருந்து திருப்பி அப்படியே ரிவர்ஸ் ஆகிறது அதுதான் டேஞ்சர். ஸோ 88, 89லேருந்து 84 கிட்டே வந்துட்டு திருப்பி 89 போகிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். ஸோ அங்கே தான் இப்போ பட் இந்த ஜிஎஸ்டிலாம் கேன் ஹேவ் சம் இம்பேக்ட் ஆன் தட். ஸோ ஃபைனலி உங்கள் USD INR வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இட் இஸ் இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த எக்கனாமி. 90% எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருந்த எக்கனாமி தட் இஸ் த அதாவது நம்ம எக்கனாமி எந்த டைரக்ஷனில் இருக்குன்ற மேலே க்ரோ ஆகுதுனாக்கா ருபீஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதுதான் பெஸ்ட் இண்டிகேட்டர். நம்ம எங்கேயும் எதுவும் படிக்க தேவையில்ல. ருபீஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்து இப்போ 88லேருந்து 84 வந்தது. அது 80 கிட்டலாம் வரணும். அது மாதிரி 80 மொல்லமாக இருக்கும். 81, 82, 80 அது மாதிரி இறங்கணும் ஸ்ட்ராங் ஆகணும்னாக்கா. ஸோ அந்த மாதிரி ஆகும் பட்சத்தில் அப்போ எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ திரும்பி மார்க்கெட் மேலே இப்போ என்ன இப்போ FD ரேட்ஸ் வெரி லோ. அது வந்து இது வந்து என்னுடைய தாழ்மையான பற்றி நான் ஒரு பெரிய ஆளெலாம் கிடையாது. பட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சப்ரஸ்ட் வெரி லோ. FD ரேட்ஸ் அண்ட் லெண்டிங் ரேட்ஸ் போத். இது வந்து இதில் ஒரு நார்மல் டிமாண்ட் சப்ளை ப்ளே அவுட் ஆகணும். அதாவது ஒரு ஜிடிபிக்கு இப்போ யூ காண்ட் ஹாவ் அ 5 trillion economy with 4% interest rate, 6% deposit rate and 10% lending rate. இது அந்த போக்கில் போகணும். அது
இது அந்த போக்கில் இப்போ டிமாண்ட் அதிகமாகும், ப்ரைஸ் ஏற ஏற மல்டிப்ளையர் எஃபெக்ட் அது அதிகமாகிட்டே இருக்கும். 8, 9, 10, 11 போனாக்கா மல்டிப்ளையர் எஃபெக்ட் அதிகமாக மேலே ஜிடிபி மேலே இருக்கும். லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், லோ டிமாண்ட், ஹை ஜிடிபி. இப்போ இந்த ஜிடிபி கூட இதில் மேலே போயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் டெக்னிக்கல் பிளே. ஏதோ ஒரு இடத்துல வந்து டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. நீங்கள் போய் பார்த்து படிச்சிங்கன்னா தெரியும். பட் அது வந்து நான் சென்சிட்டிவ் விஷயம் நம்ம ரொம்ப பேச முடியாது, அதனால நம்ம சொல்லலை. பட் தான் சொல்கிறேன், தி ஆக்சுவல் பிளே வில் ஹேப்பன். ருப்பீ ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் மேல் பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. என்னோட இதெல்லாம் கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான். பட் ஐ திங்க் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வில் மூவ் பிக் டைம் கோயிங் ஃபார்வர்ட். ஆனால் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குல்ல சார். அதனால தானே ஆர்பிஐ தொடர்ந்து ரேட் கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரேட் கட் பண்ணுறதும் நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டாலர் வந்து வீக் ஆகுது, ஸோ கோல்டு ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இன்ஃப்ளேஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து ரேட் ஹைக் பண்ணுவாங்க ஏதோ சொல்லலாம். பட் இன்ஃப்ளேஷன் பெரிய அளவில் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. தட்ஸ் வாட் அகெயின் இந்த இன்ஃப்ளேஷன் நம்பர் இஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா கிவன் பை த கவர்மெண்ட் இஸ் மோர் வால்டைல் தன் த மார்க்கெட். ஓகே, புரியுதுங்களா? சம்டைம்ஸ் சிபிஐன்றாங்க, WPIன்றாங்க. அந்த அது வெரி ட்ரிக்கி ஏரியா அண்ட் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அது நம்ம அதுக்குள்ளே நம்ம பற்றி பேசணும்னா கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணோம், ஸ்டடி பண்ணோம் ரெகுலராக. மார்க்கெட் பற்றி நம்ம பேசலாம். பட் அதனால் இதில் இது அகெயின் இந்த நம்பரே வந்து பயங்கர வால்டைலாக இருக்குது. ரெண்டாவது இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த பேஸ் எஃபெக்ட் கீழே இருந்ததுனாக்க இது மேலே தெரியும். இப்போ இது மேலே தெரியும் போது நெக்ஸ்ட் ஆக்சுவலாக க்ரோத்தாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த பேஸ் எஃபெக்ட் அது கம்மியாக காட்டும். ஸோ இது வந்து நம்ம நம்ம பார்க்கறத விட அங்கே நடக்கிறது வேற. ஸோ அதனால் இது பேஸ் பண்ணி யூ கான் டேக் எ ஸ்ட்ரைட் கால். அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம யூஸ்வலாக பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் சில்வரும் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட சொன்னீங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ சில்வரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? கோல்டு மாதிரி சில்வர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கேன். அகெயின் இம்போர்ட் காஸ்ட் இஸ் த இன்புட் காஸ்ட். ஸோ அதனால் யூஎஸ்டி INR ருப்பீஸ் ஸ்ட்ராங் ஆகாத வரைக்கும், ருப்பீஸ் ஸ்ட்ராங் ஆனால் கோல்டு விலை இறங்கும். அவ்வளோதான். ஒரு ப்ரைஸ் டு மூவ் அப் டிமாண்ட். ஓகே, டிமாண்ட் ஃப்ரம் மல்டிபிள் சேனல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேட்டில் பிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் will not be there. ரீட்டைல் இன்வெஸ்டர் will be there. யார் வாங்கணுமோ வாங்குவாங்க. ப்ளஸ் FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ கோல்டு மேலே போயினே இருக்கே, மிஸ் பண்ணுற வாங்குறது இருப்பாங்க. தவிர எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரொஃபஷனல் பையர்ஸ், people who buy for returns will be in sidelines at this rate. அதனால வந்து ஏன்னா அகெயின் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மீன் ரிவர்ஷன் தான். கோல்டு ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் வந்து 9 லாங் டேர்ம் ரிட்டர்ன். பட் இட்ஸ் அரௌண்ட் நவ் இட் இஸ் 11 to 11.5. அதுலேயே மேலே போயிட்டுருக்கு. அதுலேயும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு ரப்பர் பேண்டு. சில்வர் இஸ் 9.1. ஸோ சில்வரும் மேலே போயிருக்கு. இதெல்லாமே மீன் ரிவர்ஷன் இஸ் அ கான்செப்ட். இட் ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் they'll revert to the mean, revert to the average. பட் எப்போ ப்ளே அவுட் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த தியரிட்டிக்கல் ப்ளஸ் அந்த நாலேஜ் பொறுத்த வரைக்கும், அந்த கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மீன் ரிவர்ஷன் வில் பி அட் பிளே. ஸோ அதனால் நம்ம ஏன்னா இதே கோல்டு பீஸு 52 rupees 39 rupees வந்திருக்கு. அங்கேருந்து தான் இப்போ போயிருக்கு 90 கிட்ட போயிருக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து 90லேருந்து எவ்வளோ கீழே வரும்னு தெரியல, நம்ம பார்க்கணும். we have to wait and see. ஓகே, மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கோல்டு சில்வர் எல்லாம் தனித்தனியாக பேசணும். ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஈக்விட்டி அண்ட் கோல்டு இதை மட்டும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஆப்வியஸாக ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸை கோல்டு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அது நம்ம 1 year ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தா கூட ஈக்விட்டியை விட கோல்டு பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் 35% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இதை கம்பேர் பண்ணுறது சார்? இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஃபார் சேஞ்ச். இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸ் that gold is going to come down. Because the market இருந்தப்போ there was time when market was very weak. 3 வருஷத்துக்கு முன்னாடி FDயில் போட்டிருந்தாலே 10% 30% வந்திருக்கோம்ப்பா. மார்க்கெட்டில் 5% கூட வரலன்னு. அது ஒரு டர்னிங் பாயிண்ட். when people அதனுடைய ஆப்போசிட் என்ன தெரியுங்களா, மார்க்கெட் 3 வருஷத்தில் ஒரு 80% போயிருக்கோம்.
எஃப்டி 7% போயிருக்கும். 1 லட்சம் போட்டிருந்தா இதில் வந்து இப்போ 16 ஒரு லட்சம் தான் இருக்குது. மார்க்கெட்டில் எஃப்டியில் வந்து 1,18,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு எஃப்டிலேருந்து இதில் போடுவாங்க. அகெயின் தட் இஸ் ஆல்சோ இண்டிகேட்டர். ஸோ அதனால் வந்து see these are two different asset classes. You can't compare. Just because இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால you can't compare equity and gold. They are different animal altogether. இதுக்கும் அதுக்கும் நம்ம அதாவது நம்ம ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம். இது 1 இயரில் கொடுத்துருன்னு தவிர அதை வச்சு ஸ்டோரி எழுத முடியாது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். திஸ் இஸ் வாட் இதுதான் எக்ஸப்ஷன்ஸ். இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். இட் வில் ஆல்வேஸ் நாட் பி த சேம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கோல்டு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா ப்ராப்ளம் தான் இருக்கும். அப்போ கோல்டு பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல சார், கோல்டு மைனிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டு பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் இல்லாமல் கோல்டு பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்களை கன்சிடர் பண்ணுறது எப்படி இருக்கும் சார்? ஏன்னா அவங்க மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் இருக்கும், கோல்டோட எக்ஸ்போஷரும் இருக்கும். கோல்டு மைனிங் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆனால் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை, கோல்டு மைனிங் கம்பெனிஸில் தானே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டு இடிஎஃப்ல கோல்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, கோல்டு ஃபண்டுன்னு இருக்குது, அந்த மாதிரி அவங்க மைனிங் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அகைன் நான் சொல்கிறேன் இது வந்து இப்போ வந்து 2011 14 டிஎஸ்பி வேர்ல்டு கோல்டு ஃபண்டு லான்ச் ஆனால் 40% அப்பு. அதுக்கப்புறம் 3 வருஷம் காணாமல் போயிடுச்சு. இட்ஸ் சைக்ளிக்கல். ஸோ அதனால் வந்து இப்போது இது வந்து இட் நீட்ஸ் அ பிகர். இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ரிசர்ச் தான் பண்ண முடியும் தவிர எனக்கு அந்தளவு பேசல. பட் ஐ கேன் டாக் அபவுட் மீன் ரிவர்ஷன். அந்த டேட்டா வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் தவிர கோல்டு மைனிங் கம்பெனிஸ் பற்றி எனக்கு அவ்வளோ ஐ டோன்ட் ஹேவ் எ வியூ. அந்த கோல்டு மைனிங் கம்பெனிஸ் இப்போ கோல்டு இஸ் வெரி ஸ்கேர்ஸ் கமாடிட்டி, லிமிட்டட்ன்றாங்க. பட் அப்பப்போ திடீர்னு நியூஸ் வருது அங்கே கோல்டு இருக்குது, எக்கச்சக்க அடுத்த 30 வருஷத்துக்கு கோல்டு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் சம்திங் வில் பி தேர் சம்வேர் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் தெரியல எனக்கு. ஐம் நாட் ஷுர் அபவுட் கோல்டு மைனிங் கம்பெனிஸ். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா கூட மார்க்கெட்டில் ஒரு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆவரேஜாக. இன்னொரு பக்கம் கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா கோல்டு வந்து 35%. நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் வந்து எல்லா வருஷமும் இப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுன்னா கூட இப்போ என்னோட ஜென்ரேஷனில் நான் பார்க்கும்போது பெரிய அளவில் தங்கம் குறைஞ்சு அப்படிலாம் பார்க்கல. ஸோ ஒரு 10% அப்படின்னு வச்சாலும் கூட கம்பேரிட்டிவ்லி கோல்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே சார் இருக்குது, ரிஸ்க்கும் கம்மி, நல்லா பிளட்ஜ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த 2 அசெட் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது கோல்டு பெட்டராக தோணலையா? அதுதான் மேடம் நான் சொல்கிறது, ஒரு 10 years டைம் ஃப்ரேம் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் அவ்வளோ யூ பின் ட்ராக்கிங் மார்க்கெட் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ வென் யூ சி நவ் யூ ஆர் இன் அ ஸ்டேஜ் வேர் யூ சீங் கோல்ட் பீங் ராலிங் வெரி ஹை. You will also see gold tapering it down. Okay. That's why I said it's a 9-year cycle, 8 to 9 year cycle. So அதனால வந்து it is not every year gold 35% போனால் எஃப்டிலாம் காணாமல் போயிடும். இப்போ கோல்டுக்கு நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே கோல்டுக்கு till 5 years பேக் கோல்டு பக்கம் போனதே கிடையாது. எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னைக்கு 7% வந்து ஆகிடுச்சோ கோல்டுக்கு ஏன்னா see you're reading one side historical returns 9% with indexation benefit. FD 7% with taxation and accrued interest. அதில் வரதே சின்ன அமௌண்ட், அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கோல்டு வாஸ் லைக் மோர் தென் கோல்டு. ஓகே, ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 5 years கோல்டு வாங்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 8-9 months நோ கோல்டு. SIP இஸ் ரன்னிங் பட் ஃப்ரெஷ் பொசிஷன் வி ஆர் நாட் டேக்கிங். இதுதான் கான்செப்ட் தவிர கோல்டு வில் அகைன் இதெல்லாம் வந்து இறங்கும்போது ஸ்லோவாக தான் இறங்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம், வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. It has to come down, it is not coming. பட் நம்ம நினைக்கும் போது வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கணும், we have to wait and see. அதே தான் சில்வர்லையும். See, everything is cyclical. Car demand is cyclical. Everything is cyclical. ஸோ அதனால் இது ஒரு சீசன் தான். அது it is not going to be rain throughout the year. ஒரு 4 நாள் 5 நாள் மழை பெஞ்சா வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இது கான்செப்ட் தவிர அந்த ஆவரேஜ் அவுட் இட் ஆவரேஜ் அவுட் பட் வி டோன்ட் நோ வென் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, அப்போ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுலேருந்து தங்கத்துக்கு நாங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்க்காக நான் ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக கோல்டு கன்சிடர் பண்ணலாமா? நோ, கோல்டு இஸ் லாங் டேர்ம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 months 6 monthsலாம் கோல்டு பக்கமே வரக்கூடாது. ஓகே, கோல்டெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எஃப்டி டெட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் கில்ட், இந்த ஃபண்டு எல்லாம் கில்ட்டு கூட வரக்கூடாது. நீங்கள் நார்மல் ஃபண்ட்ஸுக்கு தான். நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டு கூட வரக்கூடாது ஷார்ட் டேர்முக்கு.
இண்டெக்ஸ் ஃபண்டு கூட மார்க்கெட் ரிலேட்டட்ல, எனிதிங் விச் இஸ் மார்க்கெட் ரிலேட்டட் கோ மைனஸ், யூ ஷுட் நாட் கம். பட் டெட் ஃபண்ட்ஸ்லாம் மைனஸில் போகாது, வெரி ரேர், வெரி 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 ரேர். ஸோ உங்கள் ஷார்ட் டேர்ம் ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் புட் இன் லிக்விட் ஃபண்ட்ஸ், பேங்க் எஃப்டி ஆர் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் சேஃபஸ்ட் கேஷ் இன் யர் பாக்கெட், அவ்வளோதான். பட் அது தவிர வேறு எதுவும் ஆப்ஷனே கிடையாது. கோல்டு வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம், இது வாங்குற டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ எந்த பாயிண்ட்டில் கோல்டு அக்யூமுலேட் பண்ணும் சார்? அட்லீஸ்ட் ஒரு 10% தான் கீழே வரணும். ஓகே. கோல்டு வந்து ஒரு 10 to 15% இங்கேருந்து கீழே வந்ததுனாக்கா, ஒரு 10%னா இப்போ கூட 90 போயிடுச்சு. ஓகே, ஒரு 80 ரேஞ்சில் வந்தால் வி கேன் அட்லீஸ்ட் லுக் அட்லீஸ்ட் இட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட்ஸ். 21 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வர மாட்டேங்குது. 21 டே மூவிங் ஆவரேஜ் கீழே ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் வீக்லி 21 டே மூவிங் கீழே வந்துட்டாக்கா இன்ஸ்டிடியூஷனல் பிளேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிப்பாங்க. இப்போவே பெரிய லெவல் லாஸ்ட் ஒரு 2-3 months நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி கேண்டில் இஸ் அ பிளாக் கேண்டில். மேலே ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க. இட் இஸ் நாட் அ ஒயிட் புல்லிஷ் கேண்டில். ஓகே. இன்றைக்கி தான் இப்போ இன்றைக்கும் நேற்று தான் பார்த்தா நல்லா ஒரு டியூப்லைட் அடித்த மாதிரி இது மாதிரி தனியாக துண்டா நிற்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்கணும் இது என்ன வருதுன்னு, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அகெயின் ஆல் தீஸ் திங்ஸ் அது வந்து நம்ம எதிர்பார்க்காதப்போ டக்குன்னு முடிஞ்சிடும், நம்ம பார்க்கணும்ல. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 28,000 போகும்போது கோல்டு இல்லாதுன்னு பார்க்கணும் நம்ம. அதுதான் நம்ம மெயின். மார்க்கெட்டும் கோல்டும் வந்து நீங்கள் USD INRும் கோல்டும் இன்டர் ரிலேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. மார்க்கெட் கூட அப்படி ரியாக்ட் பண்ணுமா? இல்லை, மார்க்கெட் 28,000 போச்சுனாக்கா what will happen is money which is going to gold will come to the market. Okay. Money which is going to gold will come to the market. Okay. So market மேலே போனால் FDலேருந்து பணம் வரும். When the last man breaks his FD and comes to market will crash. 30% வரும். இதுதான் கான்செப்ட். ஸோ அதுதான் that's how it plays out always. That is how it always plays out. This is an interesting story. அதாவது ஜான் ஃபிட்ஸ்ஜெரல்ட் கென்னடியோட ஃபாதர், ஐ திங்க் இட் வாஸ் ஃபாதர், 1928 அந்த இந்த பெரிய கிரேட் கிராஷ்க்கு முன்னாடி அங்கே வந்து ஷூ ஷைன் பாய்ஸ் இருப்பாங்களாம். ஸோ ஒரு போய் ஷூ எடுத்து வச்சுருக்காரு. 2 பேர் ஷைன் பக்கத்தில் ஜாக் நீங்கள் இந்த ஸ்டாக் வாங்கன்றான். அவன் சொல்கிறான் நோ ஜான் பை தி ஸ்டாக்ன்றானா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க ஷூ ஷைன் பாய்ஸ். ஸோ ஈ கேம் அண்ட் சோல்ட் எவ்ரி திங். இட் இஸ் நாட் தட் அவங்கெல்லாம் ரொம்ப இது அவங்கெல்லாம் பேசக்கூடாதான் கிடையாது. But it is overowned. If everybody is owning Infosys, well, then who's going to buy? So அந்த மாதிரி வந்து things can happen. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து அதான் சொல்கிறேன், எஃப்டியிலேருந்து பிரேக் பண்ணி இங்கே போடணும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. அங்கே தான் வந்து மார்க்கெட் ரிவர்சல் இருக்கும். இல்லை ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்டாக் பற்றி பேசுவார், இந்த ஸ்டாக் வேஸ்ட், இந்த ஃபண்டை ஏன் வாங்குறீங்க, ஒரு 50 பேர் வீடியோ போடுவாங்க. புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து இட் இஸ் லைக் ப்ரீச்சிங் டு த போப் நடக்கும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அது அப்போ தான் ஒரு 20-30% கரெக்ஷன் வரும். அந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட் இஸ் சைக்ளிக்கல், இட் ஹேப்பன், பட் வி டு நாட் நோ வென். ஓகே, இப்போ இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம் சார்? ஈக்விட்டி கோல்டு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை இப்போ எப்படி எஃபிஷியண்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம்? அசெட் அலோகேஷன். வாட் இஸ் அசெட் அலோகேஷன்? ஸ்டிக் டு தட், அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் மேம். 4 கான்செப்ட் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி இது வந்து நம்ம ரத்தத்துலன்றது இது ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஃபுல் நரம்பில் ஊறிடணும். அசெட் அலோகேஷன் அப்படின்னா என்னன்னு மனப்பாடமாக தெரியணும், ஃபுல் புரியல் வேணும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அசெட் அலோகேஷன், பவர் ஆஃப் காம்பவுண்டிங், மீன் ரிவர்ஷன், மார்க்கெட் சைக்கிள்ஸ். இது 4 உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் உணராமல் புரிஞ்சிக்காமல் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தால் பணம் பண்ணுவீங்க, பயந்து பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு புரிஞ்சதுனாக்கா நீங்கள் நல்லா தூங்கினே பணம் பண்ணுவீங்க. இதுதான் பேசிஸ். இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு தைரியம் வரும். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சம்திங் வில் பிளே அட் ஆல் பாயிண்ட் இன் டைம். ஓகே, இப்போ கோல்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசம் பிளே ஆகிட்டு இருக்குது. ஓகே, பட் இதில் மியூச்சுவல் ஸ்டாக்ஸில் ஸ்கெப்டிசிசமில் இருக்குது. இன்னும் ஸ்கெப்டிசிசம் தான் இருக்குது. பெசிமிசம், ஸ்கெப்டிசிசம், ஆப்டிமிசம் அண்ட் யூஃபோரியா. கோல்டு யூஃபோரியா, சில்வர் யூஃபோரியா. இங்கேருந்து ஈக்விட்டி மார்க்கெட் ஆப்டிமிசம் போகணும். ஆப்டிமிசம் போனோன்னா என்ன ஆகும்னாக்கா, லாஸ்ட் 3 months யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களோ, யாரெல்லாம் 18,000, 19,000, 20,000 காத்திருந்தாங்களோ அவங்களாம் இன்னொன்று ஐ எம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி உள்ள வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸில் உலகமே உள்ளே இருக்கும். அதான் யூஃபோரியா கோல்டு.
ஸோ கோல்டு வாங்கன்னு பேசுன மாதிரி ஸ்டாக் வாங்க எல்லாம் அதான் சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக் இப்போ நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னே வாங்கி தான் இவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் அப்போ சொல்லுவாங்க ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சுப்ரீம்னுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் இதுதான் ப்ளே அவுட். இந்த நரேட்டிவ்ஸ் தான் யூ வில் கண்டினியூஸ்லி இந்த கேரியரில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாக்கா சேம் நரேட்டிவ். இது ஒவ்வொரு சாப்டர் இப்போ ஜனவரி ஒரு மாதம் ஜனவரியில் வந்து ஒரு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும், பிப்ரவரி மாறுற மாதிரி தான் இது மாறிட்டே இருக்கும், நரேட்டிவ்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதெல்லாம் இதையும் கடந்து இந்த 4 பாயிண்ட் அசெட் அலோகேஷன், பவர் ஆஃப் காம்பவுண்டிங், மீன் ரிவர்ஷன் அண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸ், இது நாலும் டெய்லி மனப்பாடம் பண்ணி அது புரிதல் வரணும். அப்போ தான் அது மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அது தெரிஞ்சால் நம்ம மார்க்கெட்டில் பண்ண முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.